ஸ்போர்ட்ஸ்லயும் மாஸ் காட்டிட்டு அதுக்கப்புறம் சினிமாக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்த 3 ஆக்டர்ஸ் பத்தி தான் அந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 2. இதுல ஃபர்ஸ்ட் வந்து தீபிகா படுகோன். இவங்க நேஷனல் லெவல்ல பேட்மிண்டன் பிளேயர். இவங்களோட அப்பா பிரகாஷ் படுகோன் 1980ல வந்து வேர்ல்ட் நம்பர் 1 பேட்மிண்டன் பிளேயரா இருந்தவர். தீபிகா படுகோன் பிளேயரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கன்னட படத்துல ஃபர்ஸ்ட் டெபியூ ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்திக்கு வந்து பெரிய ஸ்டாராவே மாறிட்டாங்க. அண்ட் நம்பர் 2 ஜெனிலியா. இவங்க ஸ்டேட் லெவல் அத்லீட் அண்ட் நேஷனல் லெவல் ஃபுட்பால் பிளேயரா இருந்தாங்க. நம்ம முடியுதுங்களா? அதுக்கப்புறம் சினிமால நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2003ல துஜே மேரி கசம் அப்படின்ற ஒரு இந்தி படத்துல டெபியூ ஆகுறாங்க. நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே 2003ல பாய்ஸ் படத்துல வந்து டெபியூ ஆகுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அவங்க எத்தனை படம் நடிச்சாங்க, எவ்வளவு கியூட்டா நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 3 ஹர்பஜன் சிங். இவர் இந்தியன் டீம் பிளேயரா ஆஃப் ஸ்பின்னரா 1998ல இருந்து 2016 வரைக்கும் இருந்தாப்ல. அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு பாலிடிக்ஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் டிவி ஷோஸ்ல வந்து நடிக்கிறது அண்ட் கலந்துக்கிறது. அதுக்கப்புறம் கமெண்டேட்டரா இருக்காப்ல. அப்புறம் தமிழ் சினிமால டெபியூ ஆகி ஃப்ரெண்ட்ஸ்ன்ற படமும் டிக்கிலோனா படத்துல வந்து நடிச்சிருக்காப்ல. ஹிந்திலயும் படம் பண்ணிருக்காரு.